வணக்கம். நான் உங்கள் குமார். இது சிஎன்எஸ் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைதிப்படை படத்தில் சத்யராஜ் ஒரு டயலாக் விட்டுருப்பார். 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிக மறக்க முடியாத டயலாக் அது. பழைய பிரச்சனைகள்லாம் மறக்கணும்னா புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிடாமணியா அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உண்மை தானே அப்படிங்கிற நிரூபிக்கிறது தான் இன்றைக்கி இந்த அரசியல் களத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு போர்ஜரி. பாருங்கள், ஒரு தூய்மை பணியாளர் கோரிக்கை வச்சு போராடுறாங்க. அதை அரசாங்கம் கோரிக்கையை எடுத்து செயல்படணும். படல அதை திசை திருப்புறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறாங்க, யாரை பயன்படுத்துகிறாங்க பார்க்கலாங்களா? அதை பற்றின காணொளி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளருடைய பிரச்சனை வந்து அந்த கையுறையெல்லாம் கேட்டு சில கோரிக்கைகள்லாம் முன் வச்சு பிரச்சனை நடத்துகிறாங்க. பாவம், அவங்க மனித கழிவுகள் அள்ளுறாங்க. எத்தனை ஒரு நம்மளாம் நினச்சே பார்க்க மாட்டோம், அவ்வளோ மோசமான அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அந்த பணியாளர்களுக்கு கையுறை வழங்குவது, மாஸ்க் கொடுக்கறது, இன்னும் சில கோரிக்கைகள் வச்சு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ அது போராட்டத்தை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக யார், அமைச்சர் சேகர் பாபு அங்கே போகிறார். அங்கே போனால் அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கல. அவங்க வந்து அந்த பணியாளர்கள் வந்து யாருமே அதை ஏற்றுக்கல. சேகர் பாபு சொல்கிறத ஏற்றுக்கல. உங்களுக்கு இந்த துறைக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் இங்கே எதுக்கு வரீங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அதை முடிச்சுட்டாங்க. இப்போது சேகர் பாபு முயற்சி செய்கிறாரு, எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தாரு, ஒன்றும் வேலையாகல, திரும்பிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா, திருமாவளவன் மூலமாக செய்கிறாங்க காரியத்தை. அது எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இப்போ இவங்க பிரச்சனை வந்து எல்லாரும் ஒவ்வொரு அரசியல்வாதியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நெல்லை கவின் கொலையை பற்றி பேசுனாங்க. இப்போ அது அப்படியே சால்வ் ஆகி, சத்யராஜ் சொன்ன மாதிரி இப்போ அது சால்வ் ஆகி இந்த பிரச்சனை ஆரம்பமாயிருக்குது. இதை பேச ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, திருமாவளவன் மூலமாக மேட்டரை பற்றி போடுறாங்க. எம்ஜிஆர் தான் முதல்ல பிராமணவாதிகளை அரசியல் கொண்டு வந்தார் அப்படின்னு யார், ஜெயலலிதா குறிப்பிடுறாரு. எம்ஜிஆர் தான் அப்படி பண்ணார் அப்படின்னு ஏற்றுட்டுறாரு. எம்ஜிஆரை பேசுகிற அளவுக்கு திருமாவுக்கு தைரியம் இருக்குதாங்கன்னா இல்லை. ஜெயலலிதா பேசுகிற அளவுக்கு இருக்குதானா இல்லை. ஜெயலலிதாவாவது தலித் ஏழுமலையை நிற்க வச்சு, திருச்சி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. தனபாலுங்கிற சபாநாயகரை உருவாக்குனாங்க. இப்படி நிறைய ஜெயலலிதா வந்து ஒரு தலித்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து முயற்சி செஞ்சு நடத்துனாங்க. திமுக ஒன்றுமே செய்ய கிடையாது, ஒரு சமூக நீதி கிடையாது. திருமாவளவன் ஒரு ஃப்ராடு. எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் போய் பணம் வாங்குற வேலை தான் திருமாவுடைய வேலை. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் ஒரு தடவையாவது மக்கள் பிரச்சனைக்காக சிறைக்கு சென்றிருக்கிறாரா? ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பிரியா, அவர் சார்ந்த சமூகம்னு சொல்றாரு இல்லையா, அந்த சமூக மக்கள் பிரச்சனைக்காக ஒரு நாளாவது சிறை சென்றிருக்கிறாரா? 30 வருஷமான அரசியல் இருக்கிறா, 40 வருஷமா அரசியல் இருக்குன்னு சொல்றாருல்ல, இந்த 40 வருஷம் அரசியல்ல ஒரு நாளாவது சென்றிருக்கிறாரா? அந்த நாள் மீட்டிங் போட்டால் என்ன சொல்லியிருக்கிறாப்புல, ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையை தொண்டனும் 10 வழக்கு வச்சிருக்கணும், அதுல 2 வழக்கு கொலை வழக்கா இருக்கணும், எல்லாரும் கத்தி வச்சிருங்க. இப்படிலாம் பேசினாப்புல அந்த திம்மவாளு. ஒரு வழக்காவது போலீஸ் பதிவு செஞ்சுதா? செய்யல. சாதி கலவரம் நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி திம்மவாள் இருப்பாப்புல. கைது செய்தா? செய்யாது. ஏன்னா போலீஸுக்கும் திம்மவாளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல. திம்மவாள் வந்து ஒரு போலீஸ் உளவாளி அப்படின்னு. நான் திம்மவாளன் குறிப்பிடுறது திருமாவளவன் தான். ஏன்னா திருமாவளவன் வந்து தமிழர் அல்ல, அவர் தெலுங்கர் அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அது நிறைய சந்தேகம் இருக்குது. அவருடைய இயற்பெயர் திம்மவாளு அப்படின்னு சொல்லியிருக்காதா சொல்லுவார். அதான் உண்மைதான். ஏன்னா திமுக வந்து ஸ்டாலின் வந்து தெலுங்கு கும்பல். இப்போ இந்த தெலுங்கு போய் சப்போர்ட் பண்ணாம வேற என்ன பண்ணோம்? இப்போ அதே ஒரு ஆதாரமாக தான் தெரியுது. நினச்சி பாருங்க, தெலுங்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த திம்மவாளு போய் எப்படி பேசுது பாருங்க. எம்ஜிஆரே எடுத்து பேசுற அளவுக்கு தைரியம். ஏன்னா இப்போ ஜெயலலிதாவும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை, யாரும் இல்லை. இதே ஜெயலலிதா இருந்தால் பேச முடியுமா? நான் பட்டியலினத்தை நீ வந்து பொது தொகுதி கேட்குற அளவுக்கு உனக்குலாம் தைரியம் வந்துருச்சா? கருணாநிதி கேட்டதா பன்னீரசு சொன்னாப்புல. அப்போ அதெல்லாம் தெரியல. ஜெயலலிதா கூப்பிட்டு தொகுதி கொடுத்து அவங்கள கையை பிடிச்சி பேசி, பக்கத்தில் கோர வச்சு கையை பிடிச்சி பேசி அந்த பிராமண பெண் தான் அந்த வேலையை செஞ்சாப்புல. அதை நன்றி கேட்ட மறந்துட்டு இப்போ எப்படி பேசுறாப்புல பாருங்க திம்மவாளு. பன்னீரசு அதுக்கு மேலே முட்டு கொடுத்துட்டு இருக்குது. திமுகவுக்கு சொம்படிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாது. எதுக்கு சொம்படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது?
எப்படியாவது ஒரு 5 சீட்டு 6 சீட்டு 7 சீட்டு 10 சீட்டு இப்படி சீட்டு அதிகமாக வாங்கணும், எப்படி மந்திரி பதவி இது கிடைக்குமா, இந்த வேலைக்காகத்தான் இந்த திம்மவாள் இந்த வேலை செய்தே தவிர ஒரு நாளும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திம்மவாள் வேலை செஞ்சதே கிடையாது. சாதிய கலவரம் உருவாகிறதுக்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் நடந்த கொலைக்கும் சரி, பன்னீர்ல நடந்த ஒரு கொலைக்கும் சரி, அத்தனைக்கு முழு காரணம் இந்த திம்மவாள் தான். ஆனால் காவல்துறை அவரை கைது செய்யாது, மற்றவங்க மேலே தான் வழக்கு பதிவு செய்வாங்க. இது நன்றாக தெரியும். இப்போ இதுக்கு இன்னொரு உறுதி பாருங்க, இன்னும் 1 நாளோ 2 நாள்லயே போய் தூய்மை பணியாளர்கிட்ட போய் இந்த திருமா கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சமூகமாக தீர்க்கறதுக்கு ஒண்ணுமெல்லாம் பண்ணுவாப்புல. அப்படி செஞ்சாப்புலைன்னா கண்டிப்பாக இதுதான் திம்மவாள், இது திம்மவாளுடைய வேலை தான், திசைப்புற வேலை தான், அதுக்காகத்தான் எம்ஜிஆர் கையில் எடுத்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான காணொளி தான் இந்த காணொளி. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.